எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ நான் அருண். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, எங்கள் ஊர் கண்டிதமட்ட காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு, கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ 40 நாள் மண்டகப்படி ஆரம்பிச்சிட்டு, இன்றைக்கி முதல் நாள் மண்டகப்படி. அது நம்ம கோயில் தர்மகர்த்தா தாத்தா இந்திரசித்து தர்மராஜ தேவர் பாக்கியத்தம்மாள் குடும்பத்தில் தான் வைக்கிறாங்க. ஒரு சிங்கப்பூர் அவங்க குடும்பத்தில் எல்லாம் இன்றைக்கி முதல் நாள் மண்டகப்படி வச்சுருக்காங்க. அதுக்காக வந்திருக்கேன் கலந்துக்கிறதுக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு காமாட்சி அம்மனை முதல் நாளாக தரிசித்தாச்சு. சாமி கும்பிட்டு கோயிலை பார்த்தோம்னா எல்லா கருவறையும் எல்லா சாமியும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. டைல்ஸ்லாம் போட்டு நடராஜர் சிலை, துர்கை அம்மன், மீனாட்சி அம்மன், சிவபெருமான், ஆலமீசன், பிள்ளையரப்பா எல்லா கருவறையும் அருமையாக இருந்துச்சு. முருகபெருமான் கருவறை எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எல்லா சாமியும் பார்த்துட்டு மண்டபடி சாப்பிட்ருவோன்னு கிளம்பிட்டோம். நானும் தம்பியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கோயிலெலாம் பெயிண்டிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு எல்லாம் அருமையாக இருந்துச்சு. நம்ம மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூட்டம் அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பரவாயில்ல. இன்றைக்கி முதலாம் உண்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. நம்ம இடத்துல புது சாப்பிட்லான்னு கிளம்பிட்டேன். பத்து வரைக்கும் வெடிலாம் போட்டு பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி முதல் நாள் உண்டா அப்படியே நேரில் போய் பந்தியில் உட்காந்துருவோன்னு பால்ரசமா அழகாக பேப்பர் வச்சுட்டு இருந்தார். தம்பியெல்லாம் இலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க வசந்தெல்லாம். இப்போ காமாட்சி கோயில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சமையல் கூடம் தான். அந்த கோயில் பக்கத்துலேயே சமையல் கூடம் பயங்கரமாக மாட்டிருக்காங்க. சமையல் பெருசு. கல்யாணம் பண்ணாங்கன்னா எங்கேயும் சமையல் கூடம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா கலக்காக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பெரிய சமையல் கூடம் கட்டிருக்காங்க. அதான் பெரிய ஹைலைட்டே காமாட்சி கோயிலில். அப்புறம் சாப்பாடு கிளம்பிட்டாங்க. புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம் வச்சுருந்தாங்க. தேங்காய் சாதம் கலர்ஃபுல்லாக அப்படியே ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அசோகம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அசோகம் டேஸ்ட் பார்ப்போம்னு டேஸ்ட் பார்த்தேன். அதுக்குள்ளே சுண்டலும் வடையும் வச்சுருந்தாங்க. அசோகம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சமையல் யாருன்னு தெரியல, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் புளி சாதம் சாப்பிட்டு பார்த்தேன். புளி சாதம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் சாதம் அதோட டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் சாதம் அதோட டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஃபுட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வடை, சுண்டல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கோபுரம் தெரியுது. சீட்டு போடல இன்னும். அது இந்த தண்ணி ஊற்றுவாங்கல்ல கோபுரத்துக்கு, அதனால இந்த கேப் போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த சீட்டு அந்த பக்கம் மட்டும் போடாமல் விட்டுருந்தாங்க. ஏன்னா மக்கள்னு கோபுரத்தை தரிசிக்கிறதுக்காண்டி. இப்போ கும்பாசம் முடிட்டு இப்போ இன்னும் நல்லா செட்டு போட்டுருவாங்க. இன்னும் சூப்பராக ஆயிரும் நம்ம கோயில் சமையல் கூட எல்லாமே. நம்ம கோயிலில் மெயினாக கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. கல்யாணம் மட்டும் இங்கே சாப்பிட்டுடலாம். எல்லாமே இங்கே அனைத்து வசதியும் இருக்குது. லாஸ்ட்டாக அத்தை பாதாம் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும். காமாட்சி கோயிலில் லாஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அருமையாக இருந்துச்சு சாப்பாடெல்லாம். சாப்பிட்டு லாஸ்ட்டாக போகும்போது பை கொடுத்தாங்க. நம்ம காமாட்சி கோயில் போட்டா பை உள்ள ஒரு போட்டா பூதி எல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த தம்பியோட பை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து கிளம்பிட்டேன். நீங்களும் எங்கள் காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. கண்டிதமட்டில் இருக்கிற கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பை, see you.